ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இன்னைக்கு நம்ம இளநீர் பாயாசம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி சேமியா போட்டு நல்லா வறுத்துட்டு அதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை வேக வச்சிடணும். சிறுபருப்பு ஜவ்வரிசி ஒரு விசில் வச்சுட்டு தேங்காய் அந்த இலசு இருக்கோம்ல அதை ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். சேமியா வெந்ததுக்கப்புறமா அதை நம்ம அதில் கொட்டி நல்லா கிண்டி விட்டுடணும். அது கொதிச்சதுக்கப்புறமா அச்சு வெல்லம் பாவு காய்ச்சி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு அச்சு வெல்லம் போட்டேன், ரவுண்டாக இருக்கிற அச்சு வெல்லம். அது நல்லா பாவு காய்ச்சி போட்டுட்டு ஊற்றிட்டு கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால், ஃபஸ்ட் பால் செகண்ட் பால், அதாவது திக்கு பாலும் ரெண்டாவது பாலும் ஊற்றிட்டு இளநீர் இருக்குல்ல அதை ஒரு இது நல்லா ஊற்றிடணும். ஊற்றி கிண்டி விட்டுட்டு நெய்யில் முந்திரி பாதாம் வறுத்து போட்டு கிண்டி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான உடம்புக்கு எந்த கெடுதலும் வராத இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சத்துக்கு சத்தும் இருக்குது, டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் இருக்குது. இதில் சீனி போடாமல் அச்சு வெல்லம் போட்டுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான், அவ்வளோதான். டாட்டா, பை பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய்.